கும்பராசியா நீங்க? உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் எது எதுன்னு தெரியுமா? நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க. சண்டே, ஞாயிற்றுக்கிழமை, வியாழக்கிழமை, சனிக்கிழமை. உங்களுக்கும் சனியோட ஆதிக்கம் நிறைய இருக்கு. சனிதான் அதிபதி. கும்பராசி நேயர்களுமே சிறந்த உழைப்பாளி, சிறந்த சிந்தனையாளர், எல்லாருடையும் பழகக்கூடிய ஒரு நல்லெண்ணம் கொண்டவர்கள் கும்பராசி நேயர்கள். எந்த கோவப்பட்டாலும் மறந்துடுவாங்க. அப்படியே அடுத்த செகண்ட் அவங்க போய் பேசுவாங்க. அவங்களுக்கு பழிவாங்கும் எண்ணங்கள்லாம் கும்பராசிக்கு இருக்கவே இருக்காது. கும்பராசிக்கு பழிவாங்குற எண்ணங்கள் இருக்காது. உழைக்கணும், அதாவது உழைக்கணும், நல்லது செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருந்துட்டே இருக்கும். ஆழ்ந்த சிந்தனை இருக்கும். இதுல வழி தவறி போகின்ற கும்பராசிகளும் இருக்கிறார்கள். உழைப்பாங்க, நல்லா உழைச்சிட்டு அந்த கூலி கரெக்டா கூலி கிடைக்கும் போது வேற வேலைக்கு போயிருவாங்க. எனக்கு கூலி கிடைக்கல, அது பண்ணல, இது பண்ணலன்னு சொல்லி பேசுவாங்க. ஆனா உங்களுக்கு அந்த அதிர்ஷ்ட நேரம், அதிர்ஷ்ட நாள் அப்படின்னு வரும்பொழுது சண்டே, ஞாயிற்றுக்கிழமை, வியாழக்கிழமை, சனிக்கிழமை அதிர்ஷ்ட நாள். இந்த நாட்கள்ல நீங்க என்ன பண்ணாலும் உங்களுக்கு சக்சஸ். அப்ப என்ன பண்ணோம்? பொறுமை காக்க வேண்டும். ஒரு இடத்துல வேலையில இருக்கேன், நல்லா உழைக்கிறேன், டெடிகேஷனா நான் இருக்கேன், ஆனா அதுக்கான கூலி கிடைக்கல. பொறுமையாய் இருந்தால் பூமி ஆள்வோம். கும்பராசி, அதான் கும்பராசி பொறுமை. கோபம் வந்தா மனுஷனாவே இருக்க மாட்டாங்க, அது வேற விஷயம். ஆனா பொறுமை, புத்திசாலி, ஃப்ரெண்ட்ஷிப் கிரியேட்டர்னு கூட சொல்லலாம். அப்படி கூட சொல்லிக்கலாம். கோவப்பட்டு கத்திட்டாங்கன்னா அடுத்த செகண்ட் அவங்க மறந்து போய் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டு ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுவாங்க. இதுதான் கும்பராசிக்கு. ஆனா சில பல காரணங்களுக்காக ஏதோ ஒரு தடை உங்ககிட்ட இருக்கு. அந்த தடையை நீக்கி வெளியே வரணும்னா நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், ஒவ்வொரு நாளும் சனிக்கிழமை சக்கரத்தாழ்வாரையும் லக்ஷ்மி நரசிம்மரையும் வழிபட வேண்டும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் சாயங்காலம் சக்கரத்தாழ்வாருக்கு ஒரு துளசி மாலை, நரசிம்மருக்கு ஒரு துளசி மாலை. நீங்க சொல்லலாம், சார் சாமி எங்க வீட்டு பக்கத்துல சக்கரத்தாழ்வார் இருக்கார், நரசிம்மருக்கு நான் எங்க போவேன்? போக முடியாது. அதுக்குதான் 2 துளசியா வாங்குங்க. ஏன்? சக்கரத்தாழ்வார் இருக்காரா? சக்கரத்தாழ்வார் பின்னாடி யோக நரசிம்மர் இருக்காரே, அவ்வளவுதானே. சக்கரத்தாழ்வாருக்கு பின்னாடி யோக நரசிம்மர், அந்த யோக நரசிம்மருக்கு நீங்க துளசி மாலை வாங்கி போட்டா போதும். சோ கும்பராசி நேயர்களுக்கு தொழில் பக்தி ரொம்ப ஜாஸ்தி, டெடிகேஷனா ஒர்க் பண்றோம். ஆனா பணம், சம்பளம்ங்கிறது என்னுடைய கூலிக்கு, என்னுடைய வேலைக்கு ஏத்த கூலி இல்ல. எவ்வளவோ ட்ரை பண்ணியாச்சு, கிடைக்க மாட்டேங்குது. வேற வேலைக்கு தான் போகணும், அங்க போனாலும் கூலி இதை விட கம்மியா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல. அதுக்கு அடுத்தது ஆழ்ந்த சிந்தனை. அந்த சிந்தனையில ஏதோ ப்ராப்ளம் வந்து 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 எல்லாம் போயிடுது. இப்ப அசமஞ்ச மாதிரி உட்கார்ந்துருக்காங்க கும்பராசி. ஒண்ணுமே இல்லை, போட சிந்திச்சு சிந்திச்சு என்னத்த பண்ண ஒன்னும் இல்லை, இது அப்படி பண்ணலாம், இது எப்படி பண்ணலாம். கடைசியில நான் போனா எங்க ஆபீஸ் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கம்முன்னு உட்காருன்றுவாங்க. சிந்திச்சுன்னா அப்படியே அந்த மாதிரி விரக்தி வர நேரத்துல நீங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம், பெருமாள் கோயில்ல இருக்கக்கூடிய கொடிமரத்தை 9 சுத்து சுத்தினீங்கனாலே எல்லாம் நல்லபடியா முடியும். அப்ப அதிர்ஷ்டம் தரும் நாள்னு சொன்னேன்னா சண்டே, ஞாயிற்றுக்கிழமை, வியாழக்கிழமை, சனிக்கிழமை 3 நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் நாட்கள். இந்த நாட்களை தேர்ந்தெடுத்து இந்த பரிகாரத்துக்கு நீங்க செய்யுங்க. ஒண்ணு என்ன? கடின உழைப்பாளி, கூலி கிடைக்கல. இரண்டாவது என்ன? சிந்தனை. தேவையற்ற சிந்தனைகளை என் மனதிலிருந்து போக்கணும்னா நீங்க சக்கரத்தாழ்வாரும் நரசிம்மரையும் சுத்தணும். அது யோக நரசிம்மரா இருந்தாலும் சரி, லட்சுமி நரசிம்மரா இருந்தாலும் சரி, எந்த நரசிம்மரா இருந்தாலும் சரி சுத்தணும்.
இரண்டாவது, என்னுடைய ஆழ்ந்த சிந்தனை நல்ல சிந்தனையாக இருக்க வேண்டும். நான் அடிக்கடி கோவப்படக்கூடாது, நல்லதா இருக்கணும்னா துஜஸ்தம்பம் கோவில் கிட்ட இருக்கக்கூடிய கொடிமரத்தை 9 சுத்தணும். சுத்திட்டு சாஷ்டாங்கமா விழுந்து செவிக்கணும் ஆண்கள். பெண்கள் எப்படியோ அப்படி செவிக்கணும். இது ஆண்களுக்கும் பெண்களுக்குமான பொதுவான பரிகாரம், கும்பராசி நேயர்களுக்கு மட்டும். இதை செய்யலாம் இல்லையா? செய்யறதுல என்ன தப்பு? கோவில் போறோம், பெருமாளுடைய அனுகிரகத்தை வாங்கிக்க போறோம், அவ்வளவுதான். ஆனா எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் நம்பி செய்யுங்க. அதுல நிறைய விஷயத்தை பார்க்கலாம். நம்பினவர்களை நாராயணன் கைவிட மாட்டார்ங்கிறது தான் 4 முறை தீர்ப்பு இல்லையா? செய்யுங்க. கும்பராசி நேயர்கள் இதை செஞ்சு பாருங்க, உங்க அதிர்ஷ்டம் பயங்கரமா இருக்கும். உங்களுடைய அதிர்ஷ்ட நாள் திரும்பி திரும்பி சொல்றேன், சண்டே ஞாயிற்றுக்கிழமை, தேர்ஸ்டே வியாழக்கிழமை, சாட்டர்டே சனிக்கிழமை. ஏன் சொல்றேன்னா, இந்த அதிர்ஷ்ட நாள்களை நீங்கள் எக்காரணம் கொண்டும் மறக்கவே கூடாது. சொல்லிட்டீங்களா? ஞாபகம் வச்சுட்டீங்களா? இந்த நாட்கள்ல நீங்க செஞ்சா உங்களுக்கு எல்லாமே பிளஸ் தான். செய்யுங்க, ஹாப்பியா இருங்க, சந்தோஷமா இருங்க.